8ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால். 4ஆம் வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெகு நாளாக அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான். பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊமையின் மூலமாய் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவள் செய்கிற காரியம், அவனை, அந்த நியாயாதிபதியை, இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறாள், எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறாள். எனக்கு உதவி செய்யுங்க. நான் நினைக்கிறேன் அவள் அதிகாரமாக கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா ஒரு விதவை, அவர் ஒரு நியாயாதிபதி. இவள் எப்பொழுதும் பயத்தோடோ அவர்கிட்ட கெஞ்சி அழுது புலம்பி, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் என்னை தொந்தரவு செய்யாதபடி அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்யணும். அப்போது தேவ பயம் இல்லாத, மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதி, ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வந்து கெஞ்சுகிற ஒருவளுக்கு, ஒரு பெண்ணுக்கு அவன் நியாயத்தை செய்து அல்லது அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு பதிலை தருவான் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களில் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய ரகசியம். இதை 3 பகுதிகளாக ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். முதல் பகுதியாக யார் யார் ஜெபித்தார்கள், கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபங்கள், கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற ஜெபங்கள் என்னவென்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 காலை ஆராதனை 2 குறிப்புகளும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை 1 குறிப்பும், இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 2 குறிப்புமாக இதில் 5 குறிப்புகளை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் கூட 2 குறிப்புகளை கர்த்தருடைய சமூகத்திலே நான் சொல்லி இந்த காரியங்களை நான் முடிக்கும்படியாய், இந்த செய்தியை இன்றைய நாளோடு முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். கவனிங்க, நாம் கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. வேதத்திலே கெஞ்சி ஜெபிக்கிற அநேகர், கெஞ்சி ஜெபித்த அநேகர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கெஞ்சி ஜெபித்தவர்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அல்லது அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டது, அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, அவருடைய மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் வந்தது. அதைத்தான் இந்த வேதத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 6வதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். மோசே கர்த்தருடைய சமூகத்திற்கு திரும்பி போய், மகா பெரிய பாவத்தை இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த இந்த அழைக்கப்பட்டு அவர்கள் வந்த அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தார்களாம்? மகா பெரிய பாவம். என்ன பாவம்? மகா பெரிய பாவம். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து, இந்த கன்றுக்குட்டி, பொன்னினாலான கன்றுக்குட்டி தான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது, இவைகள் தான் எங்களை நடத்தப் போகிறது என்று சொல்லி, அதற்கு முன்பாக, அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக, அந்த விக்கிரகத்திற்கு முன்பாக ஆடி பாடி குடித்து வெறித்து அவர்கள் இருந்தபடியினால் கர்த்தர் மிகவும் கோபம் கண்டார். அல்லேலூயா. அதை குறித்து வேதம் சொல்கிறது, மகா பாவம். அல்லேலூயா.
கவனிங்க, தேவன் அருவருக்கிற பாவங்களிலே ஒரு சில பாவங்கள் தான் விரல் விட்டு எண்ணலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் உண்டு. அதிலே மிக முக்கியமான தேவன் அருவருக்கிற பாவம் எதுவென்று சொன்னால் விக்கிரக வழிபாடு. விக்கிரகத்தை எந்த ஒரு மனுஷன் வழிபடுகிறானோ, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு மனுஷி வழிபடுகிறார்களோ, எந்த இனம், எந்த ஜாதி வழிபடுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானவர்கள். இவர்கள் செய்த பாவம் என்ன? இந்த விக்கிரகத்தை வணங்கினபடியினால் வேதம் சொல்லுகிறது, மகா பெரிய பாவத்தை செய்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பெரிய பாவத்தை செய்தபடியினால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ தனியா வந்துரு, ஒரே நிமிஷத்தில் இவர்களை நான் அதமாக்கிறேன், இந்த ஜனங்களே எனக்கு வேண்டாம், நீ வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி மோசேயை அழைத்து, எப்படி ஆபிரகாமை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ஜாதியை உண்டாக்கினாரோ, இந்த ஜனங்களெல்லாம் அழித்துவிட்டு மோசேயின் மூலமாய் அவன் சந்ததியிலிருந்து ஒரு ஜாதியை உண்டு பண்ண கர்த்தர் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் ஆண்டவர்? சொல்லிவிட்டார். ஆனால் மோசேயோ அப்படி சொல்லலை, அப்படி செய்யலை. என்ன செய்கிறார் சொன்னா, மோசே தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறார். அது 31ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். என்ன செய்கிறார்? பாவத்தை மன்னித்தருளும். கவனிங்க, கெஞ்சி மன்றாடுகிற ஜபங்களிலே மிக மிக முக்கியமான ஜபம் எதுவென்று சொன்னால், நாம் இன்றைக்கு 6வது குறிப்பு பார்க்கிறோம். இந்த 6வது குறிப்பாகிய இந்த ஜபம் தான் மிக முக்கியமான ஜபம் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. இத்தனை ஜபங்களை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த 6வது ஜபம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால், என்றைக்கு ஒரு மனுஷன் தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறானோ அவன்தான் ஜெப வீரன். அல்லேலூயா. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, தனக்காகவே ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. தன் குடும்பத்திற்காகவே, தன் பிள்ளைகளுக்காகவே, தன் வியாபாரத்திற்காகவே, தன் வேலைக்காகவே, தன் வருமானத்திற்காகவே, தனக்கு தேவை, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், ஆண்டவரே எனக்கு தாரும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்திற்கு இப்படி நடக்கணும், ஆசீர்வாதம் உண்டாகணும், இதையே சொல்லி ஜெபிக்கிறவர்களை காட்டிலும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி கெஞ்சி மன்றாடுகிற ஜபம்தான் மேன்மையான ஜபம். அல்லேலூயா. அவர்கள்தான், அப்படி ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெப வீரர்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் யாரு? அப்போ நீங்கள் ஜெப வீரர்களாக மாறணும்னா எப்படி ஜெபிக்கணும்? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். உபவாச கூட்டம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்னா ஓடி வந்து ஜெபிக்கணும். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்கு நம்ம பேரை சொல்லி ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம்னா ஓடி வந்து ஜெபிக்கணும். எனக்கு ஜெபிக்காவிட்டாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க போறேனே என்ற சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு நாம் வந்து அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த மோசே ஜெபிக்கிற ஜெபம் என்ன? தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தார்கள்? மகா பெரிய பாவத்தை செய்தார்கள். தேவனை மறந்தார்கள், கன்றுக்குட்டியை வார்த்தார்கள், விக்கிரகத்தை வணங்கினார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டார்கள். ஆண்டவரே அதற்கு ஒரு பரிகாரத்தையும் செய்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று அவர் அழுது புலம்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவாய் 20 லட்சம் ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள், 20 லட்சத்திற்கும் மேலான ஜனங்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனால் ஒரே நிமிஷத்தில் அவர்களை அழித்து விட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே கடலுக்கு திரும்பி போங்கன்னு சொல்லி ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியும்? மூடிட முடியும். பூமியை பிளந்து அத்தனை பேரை உள்ளே இறக்கிட முடியும். தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆனால் இவருடைய மனசு அடிச்சுக்குது, ஆண்டவரே இந்த மக்கள் செத்துறக்கூடாது, இவர்களை மன்னியும். சொல்லுங்க பார்க்கலாம், இவர்களை மன்னியும், இந்த ஜனத்தை மன்னியும், இந்த ஜனத்தை மன்னிப்பீரானால் மன்னித்தரணும், இல்லைன்னா என் பேரு இந்த உம்முடைய புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுங்க, கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்க, இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இந்த ஜெபத்தை கேட்டார். இந்த ஜெபத்தை கேட்டதினால்தான் அவர்கள் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த வனாந்தரத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்தார்.
காடைகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தண்ணீரையும் கொடுத்து, அக்கினி பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து அவர்கள் கால்கள் வீங்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அவர்களுக்கு ஒருவனுக்கு ஒரு குறையும் இல்லை என்று நெகேமியா சொல்வது போல அவளை ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். முடிவிலே அவர்கள் கானானை சுதந்தரிக்க செய்தார். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கூட ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக அழுது ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரே, அவர்கள் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, நீ குற்றம் செஞ்சிட்டியா, அவ்வளவுதான், உன்னை கர்த்தர் அவ்வளோதான், உனக்கு உண்டா ஒரு வழி பண்ண போறார், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு மிரட்டாதீங்க. அவளுக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மன்னிக்கணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கணும், ஆண்டவருடைய உங்களுக்கு தயவு செய்யணும், கர்த்தர் இரக்கம் பாராட்டணும், நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை, கெஞ்சுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சாமுவேல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் மன்றாடுவதற்காக இஸ்ரவேலர் எல்லாரும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். யாருக்காக மன்றாடுகிறாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடும்படியாய். அவர்கள் தோற்று போனார்கள். அவர்கள் இன்றைக்கு அவர்கள் புலம்புகிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி புலம்புகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாத இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பார்த்து, அந்த நாட்களில் சாமுவேல் தான் தீர்க்கதரிசி, அவர்தான் எல்லாம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்தான் எல்லாம். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, மிஸ்பாவிற்கு வாங்க. என்ன சொல்றாரு? மிஸ்பாவில் எல்லாரும் கூடி வாங்க, நான் கர்த்தரிடத்தில் உங்களுக்காக மன்றாடுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். பார்த்தீங்களா எவ்வளவு பயங்கரமா இருக்கு? நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கலனா, நல்லா கவனிங்க, நீங்க உங்க கணவருக்காக அல்லது உங்க மனைவிக்காக அல்லது உங்க பிள்ளைகளுக்காக அல்லது உங்க பெற்றோருக்காக அல்லது உங்க நண்பர்களுக்காக அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்க ஜெபிக்காமற் போனால், அறியாமையில் உள்ள ஜனங்களுக்காக, இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக, சாபத்திலும் பாவத்திலும் கட்டப்பட்ட ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்காமற் போனால், நம்மிடத்தில் நாம் சந்திக்கிற மனிதர்கள், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, பால் வாங்க போகிறீங்க, மளிகை கடைக்கு போகிறீங்க, அவர்களுக்கு நீங்கள் சொல்ல அவசியம் இல்லை, ஆண்டவரே இந்த நாளிலே இந்தந்த மனிதர்களை எல்லாம் நான் சந்தித்தேன், அவர்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. எனக்கு சின்ன வயசில் ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஒரு பஸ்ஸில் ஏறி போனால் அந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேர், இயேசுவே இவளை சந்தியும், இவளை எல்லாம் ரட்சிங்கப்பான்னு ஜெபம் பண்ண. என் கடமை ஜெபிக்க வேண்டிய கடமை, ரட்சிக்க வேண்டியது அவருடைய வேலை. ஒரு இடத்துல பிரயாணம் பண்ண, ஒரு ட்ரெயினில் போகிறேன், ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறேன், நான் ஒரு க்யூவில் நிற்கிறேன், ஆண்டவரே இந்த க்யூவில் நிற்கிற அத்தனை பேரும் ரட்சிங்க ஆண்டவரே, அவருடைய பாவத்தை மன்னிங்க, எப்படியாவது உடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளணும், எப்படியாவது உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ளணும் ஜெபம் பண்ணுவேன். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு பாரமும் ஒரு கெஞ்சுகிற மன்றாடுகிற ஒரு உணர்வும் எனக்கு வேணும். நீங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அங்கே என்ன பண்ணணும்? என் கூட வேலை செய்கிறவங்க, என் கூட படிக்கிறவங்க, என் கூட பேசுகிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, இதுதான் உங்கள் உள்ளத்தின் வேண்டுதலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நான் உங்களுக்காய் மன்றாடாதிருப்பேன் ஆனால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமான பாவம். எப்படிப்பட்ட பாவம்? கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கொலோசியர் 4:12 ஜெபத்திலே உங்களுக்காக நான் போராடுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஜெபத்திலே உங்களுக்காக போராடுகிறேன். இந்த ஜெப பழக்கம், கெஞ்சி ஜெபிக்கிற மன்றாடுகிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். அவர் ஊழியத்தை எழுப்பிட்டு போய்கிட்டே இல்லை, உங்களுக்காக நான் போராடுகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக, உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக, நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளுக்காக நான் அதை வச்சு நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் போனால் நான் பாவியாக மாறிடுவேன். ஆண்டவரே, அந்த பாவம் எனக்கு வேணாம், நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசுவதியும், இந்த குடும்பத்தை ஆசுவதியும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசுவதியும். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
ஜெபத்திலே போராடுகிறாராம். எதற்கு போராடணும்? உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன், போராடுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பாருங்க, 23ஆம் அதிகாரம் லூக்கா 23:34 அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவ்வளவு சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அவரை அவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டும் அவர் ஒரு காரியத்தை செய்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். யாருக்காக ஜெபித்தார்? மற்றவர்களுக்காக. நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் கேட்கப்படாமல் போகாது. நாம் மற்றவர்களுக்காக கெஞ்சி மன்றாடுகிற ஒரு ஜெபமாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பேசலாம், உங்களுக்கு விரோதமாக நடக்கலாம், விட்டுருங்க, அமைதியாக வந்துடுங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இவங்களை ரட்சிங்க ஆண்டவரே, அவங்க பேச்சை மாற்றுங்க, அவங்க சுபாவத்தை மாற்றுங்க, அவங்கள ரட்சிங்க ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றி விடுங்க ஆண்டவரே. நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் எதிரியே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிரி இருப்பான் என்று சொன்னால் அது சாத்தான் மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறபடி உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் சத்துரு, நிச்சயமாக கிடையாது. எதிர் வீட்டுக்காரன் தான் சத்துரு, கூட வேலை செய்கிறவன் தான் சத்துரு, இல்லவே இல்லை. அப்படி ஒரு வசனம் இந்த வேதத்திலே இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. உங்களின் எதிராளி யார் என்று சொன்னால் பிசாசு மாத்திரம்தான். இந்த உலகத்திலே ஒரே ஒரு சத்ரு பிசாசு மாத்திரம்தான். உங்களுக்கு எந்த மனுஷனும் சத்ருவோ விரோதியோ இல்லை. அப்படி என்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதுதான் 6வது குறிப்பு. 7வது ஒரு ஜெபம் என்னவென்று சொன்னால் லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? இதுதான் இந்த செய்தியினுடைய கடைசி குறிப்பு. நான் எடுத்துட்டு கடைசி குறிப்பு. இது எப்படிப்பட்ட ஜெபம்? சிலுவையில் இயேசுவோடு கூட இந்த கல்லன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த இன்னொரு கல்லனோடு சேர்ந்து இவனும் என்ன செய்தான்? வேதம் சொல்லுகிறது 2 பேரும் தான் இயேசு கிறிஸ்துவை பரிகசித்தார்கள். ஆனால் முதல் வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த ஒரு ஜெபத்திலே ஒரு கல்லன் மனம் திரும்புகிறான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு கல்லன் மனம் திரும்புகிறான். ஒரு கல்லன் மனம் திரும்பி இப்பொழுது அவன் வேதனையில் இருக்கிறான். அவன் சொகுசா இல்லை, அவன் எங்கேயோ அழகாக ஒரு சோஃபாச்சேரில் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துருல. அவன் எங்கே இருக்கிறான்னா, ரத்தம் வழிகிறது, அவனை அடித்தார்கள், அவன் சிலுவையிலே மரணத்திற்கு நேராய் தொங்கிக் கொண்டிருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான். அவனுக்குள்ள எப்பொழுதுமே சிலுவையில் அறையிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறவங்க அந்த சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்த மக்களையும் ஆட்களையும் சபிப்பாங்களாம். ஒருத்தரையும் மன்னிக்க மாட்டாங்களாம். ஏன்னா மனுஷ சுபாவமே தானே. நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் அவன் தான், இவன் தான், இந்த குடும்பம் தான் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது மற்றவர்களை சபிப்பாங்களாம். ஆனால் இவனுடைய மனநிலை எப்படி மாறுச்சுன்னு சொன்னால், இவன் தேவனிடத்தில் ஒரு கெஞ்சுதலை செய்கிறான், ஒரு ஜெபத்தை செய்கிறான். இதுவரைக்கும் அவன் செய்ததெல்லாம் பாவம், இதுவரைக்கும் அவன் செய்ததெல்லாம் கொள்ளையடிச்சான், திருடினான், பாவம் செய்தான், எல்லா அக்கிரமத்தையும் செய்தான். அதற்காகத்தான் அந்த ரோமர்கள் அந்த கல்லனை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவன் ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடியேனை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஜெபத்தை அவன் செய்யணும்? அவனுக்கு தெரியும், இப்போ நான் ஜெபிச்சேன்னா இந்த ஜெபம் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஜெபிச்சா இவர் இயேசு கிறிஸ்து, இவர் தேவகுமாரன், இவர் ஒரு பாவமும் செய்யாதவர், இவருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. கடைசி மூச்சில் கடைசி ஜெபத்தை அவன் செய்தான். என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே, என்னை நினைத்தருளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி ஜெபத்தை செய்கிறாங்க. எங்கே ஐசியூல படுத்துக்கிட்டு இருக்கும்போது மூக்கிலையும் வாயிலையும் டியூப் வச்சுருக்கும் பொழுது, கர்த்தாவே நினைத்தருளும். பாஸ்டர் வருஷக்கணக்காக பிரசங்கம் பண்ணார், ரட்சிக்கப்படலை. பாஸ்டரு எத்தனையோ முறை வீட்டுக்கு வந்தார், சத்தியத்தை நம்பலை.
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலை. பாஸ்டர் எவ்வளவோ உபவாசம் பண்ணி அந்த குடும்பத்திற்காக அந்த மனுஷனுக்காக ஜெபித்திருப்பார். அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணலை? மனம் திரும்ப விரும்பவே இல்லை. இப்போ ஐசியூல போய் படுத்துட்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காருக்காக, பாஸ்டர் எங்கள் மனைவிக்காக, பாஸ்டர் எங்கள் குடும்பத்திற்காக, அவருக்காக ஜெபிங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொன்ன காரியம்தான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஊழியக்காரர் போயிருந்தாராம். அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் ஏற்கனவே இவர் எத்தனையோ முறை சந்திச்சிருக்கிறார். இந்த ஊழியக்காரர், ஐயா உங்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா இயேசுவை பற்றி நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவாராம். ஆனால் ஒரு நாள் இவர் நீயாவது இயேசுவாவது போயா அப்படின்ட்டு போயிடுவாராம். கேட்க விரும்பவே மாட்டாராம். உடனே ஒரு நாள் இவர் ஆஸ்பத்திரியில் இவரை சந்திச்சிருக்கிறாரு இந்த ஊழியக்காரர். அப்போ என்னவா இருக்குன்னு சொன்னால், மூக்குலையும் வாயிலையும் டியூப்பை போட்டு அவரை வச்சுட்டுக்கிறாங்க. இவர் இப்போ போய் என்ன பண்ணுறாரு, ஐயா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறேன். அவரால் வாயை திறக்கவும் முடியாது, போகணும் சொல்ல முடியாது. இப்போ ஆள் இருக்கிற நிலைமை எப்படி, வாயிலையும் மூக்குலையும் டியூப்பை போட்டு படுக்க செய்கிறாங்க. இப்போ சொல்ல முடியாது. இதுதான் சமயம்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சத்தியத்தை சொல்லி அவருக்காக பாரத்தோடு ஜெபிச்சுட்டு அவர் வேலையை பார்த்துட்டு வந்துட்டுக்கிறார். இந்த ஒரு நேரமாவது என்ன பண்ணுச்சு, தனக்கு கிடைச்சது அப்படின்னு சந்தோஷத்தை அந்த ஊழியக்காரர் வந்துட்டார். சில நாள் போயிடுச்சு. அந்த மனுஷனும் எழுந்து வந்துட்டார், நல்லாயிட்டார், எழுந்து வந்துட்டார். திடீர்னு ஒரு நாள் அவரை சந்தித்த உடனே, ஐயா எப்படி இருக்கீங்க, உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் உங்களுக்காக ஜெபிச்சேன், இயேசு பற்றி சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு அந்த மனுஷன் சொன்னாரா, எத்தனையோ டாக்டர்ஸ் வந்தாங்க, எனக்கு என்னென்னவோ பண்ணாங்க, ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் எனக்கு என்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒன்று நடந்தது, ஏதோ ஒரு மாற்றம் வந்தது, அதுதான் என்னை சுகமாக்குச்சு. இன்றைக்கி நான் இயேசுநாதரை தான் வணங்குறேன், இயேசுநாதரை தான் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாராம். அல்லேலூயா. அந்த நிலைமை எல்லாருக்கும் வராது. அந்த நிலைமை எல்லாம் வராது, எல்லாருக்கும் வராது. சில பேர் சொல்கிறாங்க, நான் கடைசி நாட்கள் வாலிபத்தை எல்லாம் வாழ்ந்து, வாலிபம் காலமெல்லாம் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இன்பத்தின்படி, என்னுடைய சந்தோஷத்தின்படி வாழ்ந்து விட்டு கடைசியில் நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், கடைசியில் நான் சர்ச்சுக்கு வர்றேன். நிறைய பேர் எப்போ சர்ச்சுக்கு வருவாங்க தெரியுங்களா, ரிட்டையர்ட் ஆன பிறகு வீட்டில் சும்மா இருக்க முடியலன்னு வருவாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கல்லனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சது, மற்றவங்களுக்கு யாருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும்னு நீங்கள் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன் தெரியுமா, இந்த கல்லன் அப்படியே சொல்லுவாங்க, கல்லன் ஞானஸ்நானம் எடுத்தானா, கல்லன் சர்ச்சைக்கு போனானா, இந்த கல்லன் எங்கே போனானா, காணிக்கை கொடுத்தானா, இவன் ஊழியம் செஞ்சானா, இவன் பரலோகத்துக்கு போகலையா அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவன் அந்த நிலைமையில் ரட்சிக்கப்பட்டான், நீயும் அந்த நிலைமை உனக்கு வேணும் அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு, அந்த நிலைமைக்கு உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆடியில் அடித்து தொங்க விட்டு அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போவார். இதெல்லாம் கவனிங்க. இவனுடைய ஜெபம் ஒரு உருக்கமான ஒரு ஜெபம். அவருடைய மரண தருவாயிலே அவர் ஜெபத்தை வைக்கிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சிம்சோன் ஒரு ஜெபத்தை செய்கிறார். நல்லா கவனிங்க. சிம்சோன் அவன் ஒரு நியாயாதிபதி. அந்த சிம்சோன் சாதாரணமானவன் அல்ல, அவன் தேவனுக்காக ஆண்டவருடைய வல்லமையினால் அவன் 40 ஆண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நியாயம் விசாரித்த ஒரு பராக்கிரமசாலி. அந்த பராக்கிரமசாலி அவன் பல வீரதீரமான செயல்களை நம்ம மற்ற மனிதர்கள், அதாவது ஒரு மனுஷன் இத்தனை பேர் அடித்தான், ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தான்னு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு, அதாவது ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன் மேன், இவர் ஒருத்தர் வந்தால் போதும்பா, இவர் ஆர்மி மாதிரிப்பா, ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொல்லக்கூடிய ஒரு பராக்கிரமசாலி. அதில் எங்கிருந்து வந்ததுன்னா, ஆவியானவர் மேலே வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமான ஒரு மனுஷன். அவனுக்கு பல எச்சரிப்பு வந்தது. அவன் நசரே விரதம் எடுத்தவன், அவனுடைய பிரதிஷ்டையே வேற, அவன் தலையில் சவரங்கத்தி படக்கூடாது, திராட்சரசத்தை குடிக்கக்கூடாது, அவன் செத்த பிரேதத்தை தொடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்த பொழுதும் அவன் இது எல்லாம் செஞ்சான். இதை செய்துவிட்டு யாருக்குமே சொல்லலை. ஆசாரியத்தில் சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதுக்கு ஒரு பலி செலுத்தினா முடிஞ்சு போயிருக்கும். யாருக்குமே சொல்லலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா,
அவனை கொண்டு போய் பெலிஸ்தியர்கள் 2 தூணில் 2 கைகளை கட்டி 2 கண்களும் பிடுங்கப்பட்ட நிலைமையில் அவனுக்கு தெரியும் இதுக்கப்புறம் அவனை உயிரோடு விட மாட்டாங்கன்னு. அவனை வேடிக்கை பொருளாய் நிற்க வைத்தார்கள். இப்போ ஒரு ஜெபத்தை செய்கிறான். எப்போ ஒரு ஜெபத்தை செய்கிறான்? அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு கடைசி நேரத்திலே ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, அவன் சொல்லுகிற என்ன வார்த்தை தெரியுங்களா? இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று கெஞ்சி ஒரு ஜெபத்தை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ காலங்கள் இருந்தது, எத்தனையோ நாட்கள் இருந்தது. அந்த கடைசி நேரத்தில் ஜெபித்தாலும் கூட அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்டு 3000 பேர் அந்த சிம்சோனோடு கூட எல்லாரும் மடிந்து போனார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம கதறி ஜெபிக்கிற எந்த ஒரு ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கேட்பார், நம்மை ரட்சிப்பார். அந்த ஜெபம் நம்மை பரலோகத்திற்கும் கொண்டு செல்லும். இந்த கல்லன் ஜெபித்த ஜெபமோ இந்த சிம்சோன் ஜெபித்த ஜெபமோ லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயக்காரன் ஜெபித்த ஜெபமும், நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போயிருப்பாங்க. இந்த ஆயக்காரன் என்ன சொல்லி ஜெபித்தான்னு சொன்னால், தன் மார்பிலே அடித்து கொண்டான், என்மேல் இரக்கமாயிரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஒரு நாளும் கர்த்தர் விடவே மாட்டார். அந்த ஜெபத்திற்கு பதிலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற ஜெபங்கள் நாம் 7 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக எதை பார்த்தோம் என்று சொன்னால், சிறைச்சாலைக்காரன் எனக்கு ரட்சிப்பு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சங்கீதத்தை எழுதும் பொழுது, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவியருளும் ஆண்டவரே என்று கெஞ்சி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பலவீனம் நீங்கும்படியாய், ஒரு குற்றம் சாத்தானாய் இருக்கிற அந்த முள் எடுத்து போடப்படும்படியாய் அவர் கெஞ்சி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, நான் என்னுடைய எதிராளி என்னுடைய அண்ணனே வருகிறான், அவனிடத்தில் என்னை பாதுகாத்து கொள்ளும், என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி அவன் யாப்போக்கு நதிக்கரையிலே அவன் அழுது புலம்பி கெஞ்சி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக சாலமோன் சிறுவயதாக இருக்கும் பொழுது ராஜாவாகிவிட்டான். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, நான் ஞானம் இல்லாமல் இருக்கிறேன் என்று அவன் தேவ சமூகத்திலே தன்னுடைய சொப்பனத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆறாவதாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மோசே, அவன் கெஞ்சி மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஏழாவதாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்படி என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த கள்ளன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இத்தனை ஜெபங்களும் கேட்கப்பட்டன, இத்தனை ஜெபங்களும் கேட்கப்பட்டன. அத்தனை பேருக்கும் பதிலை கர்த்தர் தந்தார். நாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நீங்கள் கெஞ்சி ஜெபிச்சு பாருங்க, உங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் கர்த்தர் தள்ளவே மாட்டார்.